சலீம், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அரசியல் கட்சிகள்லாம் அவங்க பரப்புரையை ஒரு வழியாக நிறைவு செஞ்சுட்டாங்க. இப்போ அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறோன்னா 4023 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையமும் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிட்டு வராங்க அடுத்த கட்ட பணிகள். நாளைக்கெல்லாம் பார்க்குறோன்னா மும்முரமாகிடும் அந்த பணிகள் எல்லாமே. இந்த அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்த இவிஎம் மெஷின்ஸை கொண்டு போகிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய இடங்களில். நாளைக்கு அது இன்னும் தீவிரமாயிரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரமும் தமிழ்நாட்டில் ஓய்ஞ்சிருச்சு இல்லையா? எஸ் காயத்ரி, இப்போ நம்ம ஒரு மாதமாக நாம் இந்த தேர்தல் திருவிழாவில் முதல் நாள் எந்த ஒரு லைவ் அரசியல் தலைவர்களுடைய எந்த ஸ்பீச்சும் இல்லாமல் இன்னைக்கு தான் நம்ம புல்லட்டினில் போக போகிறோம். அதுவும் கடைசி 20 நாட்களில் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய அந்த ஷோக்கு நடுவில் ஃபுல்லாக பிரச்சாரங்கள் தான். ஒரு பக்கம் முதலமைச்சர் ஒருவர், ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் ஒருவர், இப்படி இருக்கும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்னு. இன்னைக்கு தான் எல்லாம் ஓய்ந்து இனி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வாக்குப்பதிவுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது தமிழகம். எஸ் காயத்ரி, இப்போ வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாளை மறுநாள், அதாவது வியாழக்கிழமை இல்லைங்களா, தேர்ஸ்டே காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரை மக்கள் வாக்களிக்கலாம். ஸோ எல்லாருமே இப்போது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, என்னென்னலாம் ஆவணங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு சில டேட்டாஸ் வச்சுருக்கோம், அவங்களுக்கு நம்மளோட புல்லட்டின்ஸில் கொடுக்க போகிறோம். ஷூர். அதே போல் இப்போ இந்த பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் இப்போ இந்த 6 மணிலேருந்து அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு நிறைய விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு யார் யாரெல்லாம் சம்பந்தம் இல்லாதவங்களோ அவங்கெல்லாம் அந்த பகுதியிலேருந்து வெளியேறணும். இது போல் நிறைய விதிமுறைகள் இருக்கு. அந்தந்த இடங்கள்ல எப்படி இருக்கு கள நிலவரம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியோட நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் விதித்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத விளக்குகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையுமே சென்னை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கான காவல்துறை சார்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். ஸோ எல்லாம் சீனியர் ரிப்போர்ட்டர்ஸும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க காயத்ரி. முதல்ல திரு பாஸ்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஸோ பாஸ்கர் கிட்ட இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். பாஸ்கர், ஓவர் டு யூ. இப்போ 6 மணிலேருந்து அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்கப்படணும்னு தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் ஓய்ந்திருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு எந்த விதமான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளக்கூடாது. திருமண கூட்டமாகட்டும், பொதுக்கூட்டமாகட்டும் உள்ளிட்ட எவ்வித பிரச்சாரங்களும் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதா இந்த 48 மணி நேரத்துக்கான விதிமுறை. அதே நேரத்தில் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பப்படக்கூடிய அனைத்து விதமான செய்திகள் மற்றும் குறுந்தகவல்கள் உள்ளிட்ட வீடியோக்கள் அனைத்துக்குமே தடை. இதன் காரணமாக எவ்வித வடிவிலான எந்த விதமான பிரச்சாரங்களும் மேற்கொள்வதற்கான தடை அமலில் இருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்காளர்கள் அல்லாத சம்பந்தம் இல்லாத நபர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதும் தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக இருக்கிறது. அவங்கெல்லாம் ஏற்கனவே தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அவர்களெல்லாம் உதவி செய்வதற்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவர்களெல்லாம் அந்த தொகுதியிலிருந்து சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று கருதி அவர்களெல்லாம் உடனடியாக வெளியேற்ற தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனடியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்புறப்படுத்தும் நடவடிக்கையிலும் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் 5,73,43,291 வாக்காளர்கள். இதற்காக 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000, பெண் வாக்காளர் தான் அதிகம், 2,93,04,905. மூன்றாம் பாலினத்தினர் என்று எடுத்துக்கொண்டால் 7,728. இதன் மூலமாகத்தான் 5,73,43,291 வாக்காளர்கள் சேர்ந்துதான் இந்த 4,023 வேட்பாளர்களிலிருந்து சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். அந்த வகையில் ஆண் வேட்பாளர்கள் 3,579, பெண் வேட்பாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 443. மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என்ற அடிப்படையில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்களும் களமிறக்கப்பட்டு எங்கெல்லாம் பறக்கும்
பாதுகாக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழலாம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள் மொத்தமாக 3,40,000 பேர் ஈடுபட உள்ளார்கள். தமிழக காவலர்கள் எடுத்துக்கொண்டால் 1,20,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை. 234 தொகுதியில் 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. அந்த வாக்குச்சாவடி மையத்தை தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு வரக்கூடிய காட்சிகள் அனைத்துமே 75,064 வாக்குச்சாவடி மையங்களும் வெப்காஸ்டிங் முறையில் இங்கு தொடர்ந்து அந்த காட்சிகள் வந்த வண்ணம் இருக்கும். எந்த வாக்குச்சாவடியில் எப்படி வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ளது. 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவு என்பது மாலை 6 மணியோடு முடிவடையும். அந்த வகையில் வாக்குச்சாவடி மையங்களில் 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் இருந்தாலும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களாக 5,038 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுவார்கள். துணை ராணுவம் மற்றும் தமிழக காவலர்களும் ஈடுபடுவார்கள். அமைதியாக தேர்தலை நடத்தவும் சுதந்திரமாக நேர்மையாக நியாயமாக முறையில் தேர்தல் நடத்துவதற்குண்டான அனைத்து விதமான ஏற்பாடையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் தலைமைச் செயலகத்தில் தேர்தல் அதிகாரி தலைமை அர்ச்சனா பட்நாயக் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறை. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகளை உன்னிப்பாக கவனித்து அங்கு என்ன நடைபெறுகிறது, வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறுகிறதா, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா, அங்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்து உடனுக்குடன் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது மூலமாகத்தான் தேர்தலுக்காகவே 234 தொகுதியில் இருக்கக்கூடிய 75,064 வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிக்கப்படுகிறது வெப்காஸ்டிங் மூலம். அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 48 மணி நேரம் 6 மணியோடு முடிந்து அடுத்த 48 மணி நேரம்ங்கிறது சைலண்ட் பீரியட். இந்த பீரியடில் எவ்விதமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் வேட்பாளர் மற்றும் அவரை சார்ந்த 4 பேர் வீடு வீடாக சென்று அமைதியான முறையில் வாக்குகளை சேகரிக்கலாம். ஆனால் அதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இது எந்த தேர்தலிலும் அவர் அது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டார்கள். இருந்தபோதும் தேர்தல் ஆணையம் அதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. ஆனால் பொதுக்கூட்டங்கள், திருமுனை கூட்டங்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பப்படக்கூடிய செய்திகள் மற்றும் பிரச்சாரங்கள் இதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் என்பது கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை மீறுவதற்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படி தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக வாக்குப்பதிவுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்கும் பட்சத்தில் அது 85% வாக்குப்பதிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிறது இங்கு வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக. இதற்காகத்தான் பல்வேறு விதமான விழிப்புணர்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வேண்டும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்களை வாக்குகளை செலுத்துவதற்காக உண்டான ஓட்டர் ஐடி அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. 95% பூத் ஸ்லிப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. பூத் ஸ்லிப்புடன் கூடிய 12 ஆவணங்களை ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டி வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பாக இருக்கிறது. அனைத்து வாக்காளரும் தங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையம் அனைத்து விதமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் அனைவருக்கும் ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் தொடர் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய தகவலாக உள்ளது. ரைட், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். கிட்டத்தட்ட 5,73,00,000 பேர் வாக்களிக்கணும். அதில் 85% மேலே வாக்குப்பதிவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த வாட்டி. ஸோ இப்போ அடுத்து யார் கிட்ட பேச? இப்போ நம்ம செய்தியாளர் பாஸ்கர் ஓவராலாக தமிழ்நாடுடைய பிக்சரை கொடுத்தாருங்க காயத்ரி. தேர்தல் கட்டுப்பாட்டு அறையிலேருந்தே ஓவராலாக எப்படி இந்த வெப்காஸ்டிங் மூலயமா அவங்க கண்காணிக்கிறாங்க இந்த மாதிரி மிக முக்கிய தகவலை ஓவரால் தமிழ்நாடு பிக்சர் கொடுத்தாரு. சென்னையில் 16 தொகுதிகள் இருக்குது. திமுக என்ன சொல்கிறாங்க, அது எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தாவேகா இந்த முறை நாங்கள் செய்ய போகிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளை பொறுத்தவரை எம்மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு என்பதை சென்னை மாநகராட்சி தொடர்பான செய்திகளோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்புகள்லாம் எப்படி இருக்குது என்பதை பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். வணக்கம். சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்தமாக 28 லட்சம் வாக்காளர்கள் சென்னை மாநகரத்தில் உள்ளனர். கிட்டத்தட்ட 4000 வாக்குச்சாவடிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 1077 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என அறிவிக்கப்பட்டு அங்கு கூடுதல் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 16,500
500 தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு 3 கட்ட பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இறுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளருக்கும் 28 லட்சம் வாக்காளருக்கும் பூத் ஸ்லிப்பானது விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று அந்த தேர்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும், குறிப்பாக வாக்குப்பதிவு எந்திரங்கள், வாக்குப்பதிவுக்கு தேவையான அழியாத மை மற்றும் வாக்குப்பதிவுக்கு தேவையான எழுத்துப்பூர்வமான உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே தயார் நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாளை முழுவதுமாக அந்தந்த வாக்குச்சாவடி வாரியாக பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் ஒட்டுமொத்தமாக 194 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே தற்போது தயார் நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து வாகனங்கள் மூலமாக வாக்குச்சாவடி கொண்டு செல்லப்பட்டு அங்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக ராயபுரம் தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு பன்னீர்செல்வம் நம்மிடம் இருக்கு. அவரிடம் நேரடியாக கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த 194 வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வதற்கு என்னென்ன பொருட்களாக ஏற்பாடு செய்யப்பட்டது, எப்போ எடுத்துகிட்டு போகிறோம் சார்? இது நாளைக்கு 3வது கட்ட தேர்தல் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அவங்களுக்கு எந்தெந்த பூத்துக்கு போக போகிறாங்கன்ற ஆர்டர் நாளைக்கு காலையில் கொடுத்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் மதியமாக எல்லா வாக்குச்சாவடிக்கு உரிய இவிஎம் மிஷினு ப்ளஸ் நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸு அடிஷ்னலாக மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே போட்டு 194 பூத்துக்கு வைஸாக தனியாக பிரித்து வச்சுருக்காங்களே. இதுக்கு மேலே ஜோன் வைஸாக இருக்குது. 18 ஜோனுக்குரிய பொருள் லைனாக இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. இது நாளைக்கு மதியமாக கொடுப்பாங்க. நம்ம வாக்குச்சாவடி அலுவலர்கள் என்ன பண்ணுவோம், இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க 3 மணிக்கெலாம் பூத்துக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இவங்க ஜோனல் ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு இது அந்தந்த பூத்துக்குரியதை கொடுப்பாங்க. அவங்க அங்கேருந்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு எல்லாமே இருக்கும். ஏதாவது உண்டு இல்லைனா திரும்ப சொல்லுவாங்க, திரும்ப கொடுத்துருவோம். ஓகே, சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார்? ஒரே இடத்துல 10 வாக்குச்சாவடிக்கு ஏற்பாடு, இல்லை பெண்கள் மட்டுமே வாக்களிப்பதற்கான அந்த பிங்க் நிற வாக்குச்சாவடி, அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? ஆமாம், நம்ம ராயபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பூத் வச்சுருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிங்க் பூத்து வச்சுருக்கோம். சரி, ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் ஒரு பிங்க் பூத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் எல்லா பூத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், வெப்பம் அதிகமாக இருக்குது. வெளியில் சாமியான பந்தல் போடுவாங்க. நேரில் இன்னும் வரணுன்றதுக்காக குடிநீர் வசதி செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, வாக்காளருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி மையம் வைக்கிறாங்க. அங்கே பிஎல்ஓ இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அங்கே கூடவே பார்த்தீங்கன்னா வீல் சேர் இருக்கும். முடியாதவங்க வருவாங்க, இல்லை மாற்றுத்திறனாளி வரும்போது அந்த வீல் சேரில் உட்கார வச்சு அவங்கள பூத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஒரே லொக்கேஷனில் 4-5 பூத்து இருந்ததுன்னா அது எந்தெந்த பூத்து யாருக்கு எங்கே போய் வாக்கு செலுத்தணுன்றதுக்கு கைட் பண்ணுறதுக்கு அந்த ஹெல்ப் டெஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, செல்ஃபோன் எடுத்து செல்வதற்கு அனுமதி இருக்குதா? ஒருவேளை இவிஎம் மிஷின் பழுது ஏற்பட்டதா, என்ன ஏற்பாடு, மாற்று ஏற்பாடு? செல்ஃபோன் யாருமே உள்ளே கொண்டு போகக்கூடாதுங்க. செல்ஃபோன் நம்ம வெளியிலே வைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக பாக்கெட் சிஸ்டம் வச்சுருக்கோம். அங்கே வெளியில் ஆளும் இருப்பாங்க. அந்த ஹெல்ப் டெஸ்க்லேயே வச்சுட்டு போயிட்டு வாக்கு செலுத்திட்டு வாங்கி கொண்டு போயிடலாம். அது இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி இவிஎம் மிஷின் மாறுச்சுன்னா அதுக்கு உடனடியாக மாற்றி கொடுக்கறதுக்கு ஜோனல் ஆஃபீஸர் ரெடியாக இருப்பாங்க. ஓகே, அவங்க பண்ணுவாங்க. ஓகே சார். வாக்காளர் தவிர வேறு யாரெல்லாம் உள்ளே வரக்கூடாது சார்? வாக்காளர் மட்டும்தான், வேறு யாரெல்லாம் வரதுக்கான அனுமதி இருக்குது சார்? வாக்காளர் வரலாம். வாக்காளர் இன்கேஸ் வயதானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கம்பெனியன் கூப்பிட்டு வரலாம். அவங்க மட்டும் கூப்பிட்டு வரலாம். கைக்குழந்தை வச்சுருக்கவங்க கைக்குழந்தையோட வரலாம். ஓகே சார். 100% வாக்குப்பதிவுங்கிறதுக்கு நம்ம திட்டமிட்டிருக்கோம். எந்த அளவுக்கு இந்த வருஷம் எஸ்ஐஆருக்கு பிறகு நமக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கணும் சார்? கண்டிப்பாக நிறைய மாற்றம் இருக்கும். அதிக அளவு சதவீதம் வாக்குப்பதிவு நடக்கும். சலீம், நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க. இங்கே 100% இலக்கு என்ற அடிப்படையில் வாக்கு சதவீதத்துக்கு தேவையான அனைத்து பணிகளும் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ராயபுரத்தில் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், நாளை வாக்குப்பதிவுக்கு தேவையான வாக்குப்பதிவு எந்திரம், அழியாத மை மற்றும் எழுது பொருட்கள் உள்ளிட்ட தேவையான அனைத்து பொருட்களும் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடி வாரியாக கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். காயத்ரி, இப்போ நம்ம சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் ஆஃபீஸில் என்ன மாதிரியான தயாரிப்புகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் சொன்னார். ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இந்த பூத் ஸ்லிப்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த விநியோகம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இந்த இறுதிக்கட்ட பணிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ராமச்சந்திரன் ரொம்ப தெளிவாகவே விவரிச்சார். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இப்படி மும்முரமாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வாக்குப்பதிவு அப்படிங்கும் போதே இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப முக்கியம். பதற்றமான வாக்குச்சாவடிகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம பார்த்துருந்தோம் கடந்த சில நாளைக்கு முன்னாடி. ஸோ இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி நடக்குது, காவல்துறை எப்படி தயாராகிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்காக காவல்துறை சார்பில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், காவல்துறை எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக? ஓவர் டு யூ. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய நிலையில்
தமிழக காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலுமே சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நாளன்று மொத்தம் 1.40 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தமட்டில் 24,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வாக்குப்பதிவு மையங்களில் மட்டும் 45,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். முழுவதுமாக காவல் கட்டுப்பாட்டு அறையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக டிஜிபி அலுவலகத்திலும் அதே போல சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் ஒரு கட்டுப்பாட்டு அறையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ச்சியாக அதன் மூலமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை அடுத்து ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களிலும் ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் போலீசார் 5 போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். அது பதற்றமான வாக்குச்சாவடி மற்றும் மிக பதற்றமான வாக்குச்சாவடி என்றால் சிஆர்பிஎஃப் அதாவது துணை ராணுவ படையினரோட தலைமையில் மொத்தம் 4 தலைமையில் மொத்தம் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் 5,938 பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது எப்படி கண்டறியப்பட்டது என்றால் ஏற்கனவே அங்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கலாம் அல்லது ஏதேனும் பிரச்சனை நடந்து பாதியிலேயே வாக்குப்பதிவு நிறுத்தியிருக்கலாம். அதனை பொறுத்து தான் போலீசார் கடந்த 1 வருடங்களாக எது பதற்றமான வாக்குச்சாவடி என்பதை கண்டறியக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். அப்படி கண்டறிந்து தான் தற்போது 5,938 வாக்கு மையங்கள் பதற்றமானவை என தெரிவித்து அங்கு கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 20,757 துப்பாக்கிகள் உரிமம் பெற்று தமிழகம் முழுவதும் வைத்திருக்கிறார்கள். அதில் மொத்தம் 3,000 துப்பாக்கிகளை தவிர்த்து மற்ற எல்லா துப்பாக்கிகளும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறையினர் தரப்பு தெரிவித்திருக்கிறார். இவருக்கு மட்டும் விதிவிலக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள் மற்றவை என அவர்கள் பிரித்து தான் இது போன்ற விதிவிலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி ரவுடிகளை கணக்கெடுத்து அவர்களை கைது செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மொத்தம் 2,732 ரவுடிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களிடம் பிணை பத்திரத்திலும் கையெழுத்து பெறப்பட்டும் இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய பகுதியில் தான் முழுவதுமாக போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள். 100 மீட்டர் தொலைவில் தான் வாக்களிக்க வரக்கூடிய பொதுமக்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே வர வேண்டும் எனவும் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போலீசார் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த மட்டும் 24,000 காவல்துறையினர் 1,037 பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிய வருகிறது. மொத்தம் 300 துணை ராணுவ படையினர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொலமன், இப்போ நம்ம புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது அதை பிடிக்கிறதுக்கு ட்ரோன்லாம் பயன்படுத்தினாங்க அங்கே இருக்கவங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ், ஏதாவது சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா? இதுவரை பார்த்தோம் என்றால் அதுவரை ட்ரோன் மூலமாக கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடவில்லை. நாளையை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏதாவது ஸ்பெஷலாக ஏதேனும் இது போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பட திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் தற்போது தான் சென்னை காவல்துறை அலுவலகத்தில் இந்த துணை ராணுவ படையினர் மற்றும் மற்ற மாநிலங்களில் வந்திருக்கக்கூடிய ஆந்திர போலீசார், கேரளா போலீசார் ஆகியோருடன் தொடர்ச்சியாக அங்கு ஆலோசனை கூட்டமானது சென்னை காவல்துறை ஆணையர் அபின் தினேஷ் மொத்தாக் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்களிடம் இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவிற்கு பின்னர் தான் என்ன மாதிரியான முழுவதுமாக நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும். இருப்பினும் இந்த தேர்தல் பறக்கும் படையினர் அதே போன்று கடந்த வாரங்களில் மட்டும் இது போன்று மொத்தம் இந்த தேர்தல் நடத்துவதில் இதுவரை 12,000
12,000 கோடி அளவுல மதிப்புள்ள பணம் மற்றும் மதுபானங்கள், அதே போல தங்கம், வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவை வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலையும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் பல கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய நிலையில அப்போது தான் பணம் பட்டுவாடா உள்ளிட்டவை வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழும் என்பதால அமலாக்கத்துறை மற்றும் ஐடி அதிகாரிகளும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சமூக ஊடகங்களையும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். ஏனென்றால் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலமாகத்தான் இந்த பணம் பட்டுவாடா நடைபெறும் என்பதால் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கையிலும் இரண்டு துறை அதிகாரிகளும் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல நாளை ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் சமூக வலைதளம் மூலமாக தொடர்ச்சியாக இந்த அவதூறு பரப்பக்கூடிய நடவடிக்கையிலும் சிலர் ஈடுபடுவார்கள், சமூக விரோதிகள் ஈடுபடுவார்கள் என அதையை கண்காணிக்கக்கூடிய பணியிலும் சென்னை காவல்துறையினர் தொடர்ச்சியாக சைபர் கிரைம் போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நாளை மறுதினம் நடக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு என்பது எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுப்பதற்காக தமிழக காவல்துறையினர் தரப்பில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சோலமன். காயத்ரி, இப்போ நாம சென்னை பேஸ்டாக நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தகவலும் கொடுத்தாங்க. காவல்துறை எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறதையும் சொல்லியாச்சு. சென்னை மாநகராட்சி தரப்பில் என்னென்ன பணிகள் முடுக்கி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓவராலா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிறதையுமே சொல்லியாச்சு. இப்போ அடுத்து மாவட்டம் வாரியா போனோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி காயத்ரி. இப்போ நம்ம தென் மாவட்டங்கள்ல இருந்து பார்த்துடலாம். திருநெல்வேலியிலிருந்து நமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை சற்று முன்னர் வந்து நிறைவடைந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் அந்த 1678 வாக்குச்சாவடி மையங்களுக்கான அந்த வாக்குச்சாவடி செல்லக்கூடிய அந்த இயந்திரங்கள், மற்றபடியான பொருட்கள் கொண்டு செல்வதற்கான அந்த வாகனங்கள் தயார் செய்யக்கூடிய பணி, அதே போல் வெளிமாவட்ட நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை வெளியேற்றக்கூடிய பணி உள்ளிட்டவர்கள் தீவிரமாக நடந்து வருகிறது. 3 கட்டமாக பயிற்சிகள் வந்து ஏற்கனவே அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் 8500க்கும் மேற்பட்டோர் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 கட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் எந்தெந்த வாக்குச்சாவடிகளுக்கு அவர் செல்வார்கள் என்பது கண்டறியப்பட்டு அதற்கான அந்த ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அவர்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு சென்று வாக்குச்சாவடியில் வந்து பணி செய்ய போகிறார்கள் என்பதற்கான அந்த உத்தரவு நகல் நாளை வழங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக அந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான அந்த பொருட்கள், வாக்குச்சாவடி இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் கொண்டு செல்வதற்கான அந்த லாரிகள் தயார் செய்யக்கூடிய பணி, அதாவது மொத்தமாக 155 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு மண்டலத்திற்கு 8 முதல் 10 வாக்குச்சாவடிகளை வந்து கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் வாகனங்கள் வந்து பிரித்து வந்து அனுப்பக்கூடிய பணி தற்போது நடந்து வருகிறது. ஒவ்வொரு வாகனத்திற்குமே வந்து ஒவ்வொரு காவல்துறை உயரதிகாரி மற்றும் அந்த வெளிமாநில போலீசார் அல்லது சிஆர்பிஎஃப் போலீசார், உள்ளூர் போலீசார் என மொத்தம் ஒரு 5 போலீசார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் தயார் செய்யக்கூடிய பணி தான், அந்த ரெடி பண்ணக்கூடிய பணி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனத்திற்குமே வந்து ஒயர்லெஸ் மைக்கு, அதே போல ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்டவைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்தான அந்த எண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலகங்களுக்கு இன்று இரவுக்குள்ள அனைத்து வாகனங்களும் அனுப்பி வைக்கப்படும். தொடர்ந்து நாளை காலை முதல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய அந்த வாக்கு இயந்திரங்கள், அதே போல கண்ட்ரோல் யூனிட், விவிபேட், அதே போல அந்த வாக்கு சாவடிக்கு பதிவுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபார்ம்கள், அதாவது மொத்தம் 44 வகையான அந்த பொருட்கள் வந்து கொண்ட பெட்டிகள் வந்து தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துமே நாளை காலை முதல் கொண்டு செல்லப்படக்கூடிய முயற்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு முன்னதாக அந்த எந்தெந்த வாக்குச்சாவடிகளை எந்தெந்த அதிகாரிகள் வந்து பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்ப உத்தரவு எல்லாம் கொடுக்கப்பட்டு முடித்துவிடும். 11 மணிக்கு பின்னர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்த அதிகாரிகள் நேராக சென்று இந்த பணிகளை தொடங்க இருக்கிறார்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. 5 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாடல் பூத், அதே போல ஒரு பெண்களுக்கான பூத், ஒரு இளைஞருக்கான பூத் என மொத்தம் 3 பூத்துகள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 15 சிறப்பு பூத்துகள் வந்து நெல்லை மாவட்டத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக ஒரு பூத் ரெடி பண்ண சரி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பூத்தும் வந்து நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடத்துல தயார் செய்யப்பட்டு மொத்தம் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே சிறப்பு பூத் வந்து அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதற்கு ஏதுவான அனைத்து ஏற்பாடுகளுமே அந்த பூத்தில் இருக்கும். அதே போல பார்வைத்திறன் குன்றியவர்களுக்காக அந்த வாக்குச்சாவடிக்கான அந்த அட்டை கொடுக்க பணியாகவும் சரி, அந்த பூத் ஸ்லிப்லையும் சரி, அந்த பிரெய்லி எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு அதற்கான அந்த படிவங்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை முதல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அதே போல பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தை கொண்டு கண்காணிக்கக்கூடிய பணியும் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலுமே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் அனைத்துமே 100% வெப்காஸ்டிங் செய்யப்பட்டு கண்ட்ரோல் ரூம் மூலம் கண்காணிக்கக்கூடிய பணியும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பதட்டமான வாக்குச்சாவடியிலுமே மைக்ரோ அப்சர்வர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பணிகளும் நேற்றைய தினமே அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது.
அவர்களும் தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். நாளை காலை 11 மணி முதல் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய பணியை வந்து தீவிரப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் வந்து தற்போது நடந்து வருகிறது. மாஞ்சோலை மலை கிராமத்தில் உள்ள 3 பூத்துகளுக்கு மட்டுமே வந்து நெட்வொர்க் வசதி இல்லாத ஒரு பகுதி என்பதனால அப்பகுதியில் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்தும் கண்காணிக்கப்பட இருக்கிறது. தேவையான நடவடிக்கைகளுக்கு கூடுதலாகவே அந்த பகுதிகளுக்கு தேவையான பொருட்களும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏதாவது வாக்குச்சாவடியில் இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டால் உடனடியாக கொடுப்பதற்கு இந்த முறை ஒவ்வொரு ஜோனல் வாகனத்திலுமே, அதாவது மண்டலங்களாக பிரிக்கப்பட்ட அந்த வாகனத்திலேயே கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கூடுதல் வாக்குச்சாவடி அலுவலர்களும் அந்த வாகனத்திலேயே பயணிக்கும்படியான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அந்த பகுதியில் வந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கான இந்த புதிய திட்டமும் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற காலங்களை தவிர்த்து இந்த முறை அந்த வாகனத்திலேயே அவர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும். பெட்டி ஏதாவது சரியா இல்லாமல் போயிருந்தாலும் உடனடியாக இந்த பெட்டிகளை மாற்றுவதற்கும், அங்கு உள்ள அலுவலர்கள் ஏதேனும் உடல் குறைவு உள்ளிட்ட ஏற்பட்டால் உடனடியாக அதிகாரிகளை மாற்றுவதற்கும் ஏற்பாடுகளோடு இந்த முறை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. சலீம், நெல்லை மாவட்டம் எப்படி வாக்குப்பதிவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ராமசுந்தரம் விவரிச்சாரு. குறிப்பா நாளை காலை 11 மணியிலிருந்து ஃபுல் ஸ்விங்கில் அவங்களுக்கான அந்த வேலைகள் நடக்க போகுது. அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணிகள்லேருந்து எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறது. 2500க்கும் மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட போகிறாங்க. இது போன்ற பல விஷயங்களை சொன்னார். நெல்லையை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது. சென்னையில் இப்போ எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அணிவகுக்கப்பட்டு அனைத்து வாகனங்களுக்கும் அந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தர நம்மோட இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். சசிதரன், ஓவர் டு யூ. அங்க நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, விவரிங்க. தற்போது நாம் நின்றக்கூடிய இந்த பகுதியானது எழும்பூர் ராஜரத்ன மைதானம். இந்த மைதானத்தால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இங்கிருந்து தேர்தல் நடக்கும் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்றப்படும் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு வருகிறது. மொத்தம் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இங்கிருந்து தான் வாகனங்கள் செல்ல இருக்கின்றன. நாளை காலை சரியாக 10 மணி அளவில் இந்த வாகனம் இங்கிருந்து அனைத்தும் புறப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதிக்கு 25 வாகனங்கள் என 400 வாகனங்கள் இங்கிருந்து புறப்பட தயாராக இருக்கிறார்கள். அந்த வாகனத்தில் ஒரு உதவி ஆய்வாளர், 4 காவலர்கள் என பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அந்த 4 காவலர்களில் ஒருவர் துப்பாக்கி எந்த போலீசாரும் அதில் அடங்குவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எழும்பூர் ராஜரத்ன மைதானத்திலிருந்து நாளை காலை 10 மணி அளவில் புறப்படும் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அதாவது கலெக்ஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் நேரடியாக சென்று விடுவார்கள். அங்கிருந்து பெறப்படும் வாக்குப்பதிவு இயந்திரம், பேலட் உள்ளிட்டவைகளை கொண்டு நேரடியாக சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று விடுவார்கள். அதாவது பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு மட்டும் ஒரு வாகனத்திற்கு 2 காவலர்கள் கூடுதலாக செல்வார்கள் எனவும், மிக பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள், ஏற்கனவே அங்கு வாக்குப்பதிவு கடந்த தேர்தலின் போது நிறுத்தப்பட்ட வாக்குப்பதிவு மைய பூத்து எல்லாம் இருக்கும், அந்த பூத்துகளுக்கெல்லாம் சிஎஸ்எஃப் வீரர்களும் உடன் அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 2000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்தெந்த தொகுதிகளுக்கு எந்தெந்த காவலர்கள் செல்கிறார்கள், அவர்களுக்கான அடையாள அட்டை, அனுமதி ரசீது உள்ளிட்டவை இங்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தேவைப்பட்டால் கூடுதலாக கொண்டு செல்வதற்கான பேலட் இயந்திரங்களுக்கும் கூடுதல் வாகனங்களும் தயார் நிலை செய்யப்பட்டு அதற்கான ஜிபிஎஸ் பொருத்தும் பணியும் இங்கு நடைபெற்று வருகிறது. காலை 10 மணிக்கு இங்கிருந்து புறப்படும் வாகனம் 3 மணிக்கு உள்ளாக அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு சென்று முழுவதும் ஒப்படைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ வாக்கு இயந்திர வாகனங்களுக்கு வந்து இந்த ஜிபிஎஸ் பொருத்தக்கூடிய அந்த பணிகள் அங்கே என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எங்கெங்கெல்லாம் போக போகுது, இது போன்ற பல்வேறு தகவல்களை சசிதரன் விவரிக்க கேட்டோம். சலீம், மற்ற சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் மாறுபட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு புதுசாக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்த எஸ்ஐஆர் வந்திருக்கும் போது அதுக்கு ஏகப்பட்ட நடைமுறைகள் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே நம்ம பின்பற்றினோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த இறுதி வாக்காளர் பட்டியலையுமே, இந்த எஸ்ஐஆர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த வாக்காளர் பட்டியலுமே மக்களுடைய அவங்களுடைய பெயர் எல்லாமே இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் அப்புறமும் இப்போ இந்த வாக்காளர் பட்டியலில், அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. இருந்தாலும் சில பேர் அப்போ அதை செக் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இப்போ அவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ண முடியும்? ரொம்ப ஈஸி காயத்ரி. ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் போதும். இது தொடர்பாக நம்ம கார்ட்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கார்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை இப்போ தான் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இது வந்து வேலை செய்யுது. அதாவது முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய தகவல்களை அறியறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், இபிஐசி, அதாவது எபிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் நாம் வந்து எஸ்எம்எஸ் டைப் பண்ணுற மாதிரி
ஃபஸ்ட்டு அந்த மெசேஜில் எபிக் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிடணும். EPIC ஒரு ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர். எக்ஸாக்ட்லி. அந்த எபிக் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே டைப் பண்ணிடணும். ஓகே. பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் TFNல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு பிறகு ஒரு 7 நம்பர் வரும். சில பேருக்கு SVNல ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு SVIல ஸ்டார்ட் ஆகும், ABQல ஸ்டார்ட் ஆகும், இப்படி எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பக்கத்தில் ஒரு 7 நம்பர் வரும். இது நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை மேலேயே அந்த நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ நாம் செய்ய வேண்டியது, நம்ம மெசேஜில் நாம் 2 விஷயம் டைப் பண்ணணும். எபிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். பிறகு நம்ம அந்த எபிக் நம்பரையே டைப் பண்ணிடணும். அந்த நம்பர், அந்த 3 ஆல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் அந்த 7 நம்பர்ஸ், மொத்தம் 10. அதை அப்படியே நம்ம டைப் பண்ணி 1950 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்ம மெசேஜ் அனுப்பிடணும். 1950 இந்த எண்ணுக்கு நம்ம வந்து இந்த எபிக் அப்படிங்கறத அந்த வேர்டை டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு அந்த வாக்காளர் அடையாள அட்டையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த எபிக் நம்பரை அப்படியே டைப் பண்ணி அனுப்பணும். அப்படி அனுப்புனா நமக்கு என்ன மெசேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா, தேங்க் யூ ஃபார் கான்டாக்டிங் ECI, we shall be sending the requested information shortly, ECI அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. எங்களை தேர்தல் ஆணையர்கிட்ட அக்னாலஜ் பண்ணி உடனே ஒரு மெசேஜ் வந்துரும். வந்த சில வினாடிகள்லயே இந்த டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து வேற ஒரு SMS-ஆ நமக்கு வரும். அதே SMS-ல வராம VM-ECI SMS-G அப்படிங்கிற அந்த மெசேஜ்லேருந்து நமக்கு உடனடியாக இமீடியட்டாக நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் நம்மளுடைய பெயர், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர், பகுதி என்ன, அப்புறம் நம்ம எந்த தொகுதி கீழே வரும், அந்த தொகுதி எந்த மாவட்டத்துல எந்த மாநிலம், ஸ்டேட் அப்படின்னு வந்து கடைசியா கமா போட்டு ECI அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுடைய பெயர், சீரியல் எண், பகுதி எண், தொகுதி, மாவட்டம், மாநிலம், இது அத்தனையுமே ஒரு SMS-ல ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்துடும். இதுக்கு சில வினாடிகள் தான் நமக்கு ஆகும். டீட்டெயில்ஸ் நம்மளுடைய உள்ளங்கையில் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கும். இதை தவிர வெப்சைட்ஸ்லேயும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயும் போய் நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ECI.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம போய் பார்த்துக்க முடியும். ஆமாம். ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியானது நம்ம மொபைல் ஃபோனில் இந்த SMS மூலமாக தகவலை பெறுறது தான். ஓகே. ஸோ நீங்கள் மக்களே மறக்காமல் உங்களுக்கு ஒரு வேளை இந்த பூத் ஸ்லிப் அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, உங்களுடைய பேர் இப்போ இருக்கக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிற குழப்பம் இருக்குன்னா, இப்போ நாங்கள் சொன்ன இந்த சிம்பிளான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய பேர் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக சில வினாடிகள்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ சலீம், இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏப்ரல் 23 நம்ம போய் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும்? இப்போ சில பேருக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த பூத் ஸ்லிப் அந்தந்த இடங்களுக்கு போயிடுது, சில பேருக்கு அந்த பூத் ஸ்லிப் கையில் வரல அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவங்க அந்த BLOs வந்து கொடுக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரியான நிறைய காரணங்கள்னால ஒருவேளை அவங்க கிட்ட அந்த பூத் ஸ்லிப் இல்லை, ஆனால் அவங்களுடைய பேர் வந்து அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் ஓட்டு போடுறேன்? எல்லாருமே ஜென்ரலாக பாருங்க காயத்ரி, வாக்காளர் அடையாள அட்டை கொண்டு போவாங்க. பட் அது வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க வேறு சில டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகலாம். அதையும் நாம் இப்போ கார்ட்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிற வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. முதல்ல அவங்க என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, அதாவது வாக்காளர் தகவல் சீட்டு, நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணீங்க பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி, இப்போ வாக்காளர் தகவல் சீட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. அது இருந்தாலுமே அடிஷ்னலாக அவங்க ஐடி ப்ரூஃப் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். அந்த ஐடி ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ஓட்டர் ஐடி கொண்டு போகலாம். ஓட்டர் ஐடி இல்லைன்னா பரவாயில்ல, ஆதார் அட்டை கொண்டு போகலாம். ஆதார் அட்டையும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஓட்டர் உரிமை, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகலாம். அதுவும் இல்லைன்னா பேன் கார்டு கொண்டு போகலாம். அதுவும் இல்லைன்னா பாஸ்போர்ட் கொண்டு போகலாம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க, அது கொண்டு போகலாம். வங்கி அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு வச்சிருக்க அந்த புத்தகங்கள், அந்த புக்கை கொண்டு போகலாம். இப்படியாக பாஸ்புக் மாதிரி இப்படியாக 12 ஆவணங்கள் ஏற்கனவே நம்ம இன்டர்நெட்டில் போனால் ஈஸியாக அதை நம்ம பார்க்கலாம். அதில் மிக முக்கிய ஆவணங்களை நாம் அன்றாடம் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஆவணங்களை நாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது ஒன்று கொண்டு போனாலே போதுமானது. இந்த 12 ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்று, ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்கலாம், இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய மற்ற டாக்குமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். எஸ், தேவைப்பட்டால் அவங்க அடிஷ்னலாக எத்தனை ஐடி ப்ரூஃப் அவங்களுக்கு வேணுமோ கொண்டு போகலாம். ஆனால் இதில் ஒன்று அவசியமாக அவங்க கொண்டு போகணும். இன் அடிஷன் டு ஏற்கனவே நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த பூத் ஸ்லிப், அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது இருந்தாலுமே நாம தான் அந்த நபரா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக நம்மளுடைய அடையாள அட்டையை கம்பல்சரியாக நம்ம ஏதாவது ஒன்று கொண்டு போகணும்.
ஸோ மறக்காமல் உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இருக்குது, பூத் ஸ்லிப் கிடைக்கல, நீங்கள் அதை வாங்கலை, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அந்த நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்றை மறக்காமல் நீங்கள் போலிங் பூத்துக்கு கொண்டு போகணும். இன்னொரு முக்கியமான தகவல், இப்போ செல்ஃபோனை மட்டுமே நம்பி போயிடாதீங்க. ஏன்னா செல்ஃபோனை வெளியே வாங்கி வச்சிருவாங்க. போலிங் பூத் உள்ள செல்ஃபோன் அலௌடு இல்லை. அங்கே போய் உங்கள் பேர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. ஸோ ஒரு ஸ்லிப்பாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாக நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது. ஸோ மறக்காமல் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே சமயம் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. சலீம், இப்போ வாக்காளர்கள் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தல் இந்த முறையில் மொத்தம் எவ்வளவு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அந்த எண்ணிக்கை என்ன? எஸ் காயத்ரி, ஃபஸ்ட்டு நம்ம வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்த வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் 5,73,43,291 பேர் மொத்த வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர், பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது டிஸ்பிளே ஆகிருக்கு. எஸ், 2,80,30,658 பேர் ஆண் வாக்காளர்கள். பட் ஆண் வாக்காளர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். எத்தனை லட்சம் பேர் அப்படின்னா 13 லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்க பெண் வாக்காளர்கள். 2,93,04,905 பேர் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. எஸ், மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7,728 பேர் இருக்காங்க. இப்படியாக மொத்த வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் 5,73,43,291 பேர். ஸோ இப்போ வேட்பாளர்களுடைய விவரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆண் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்குறோன்னா 3,579 ஆண் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. பெண் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் 443 பேர் களம் காண்கிறார்கள். மூன்றாம் பாலினத்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் களம் காண்கிறார். ஆக மொத்தத்தில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறோம்னா 4,023 பேர். எஸ் காயத்ரி, அதே போல் தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. முக்கியமாக காவல்துறை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 1,20,000 பேர். அதனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க இப்போதைக்கு யாரும் லீவ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்ட்ரென்த் அங்கே இறக்கியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் 3,40,000 பேர் இந்த பணியில் ஈடுபட்ட ஒரு பிரம்மாண்ட தேர்தலாக நம்ம தமிழகத்தில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதான் சொல்லணும். தேர்தல் ஆணையம் அதுக்கு முழு வீச்சில் தயாராகிட்டாங்க. ஸோ இதோட நம்ம கிளம்ப வேண்டியதுக்கான நேரம் வந்தாச்சு.